இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அமீர் கான் அவர்களை பற்றி பேச போகிறோம். அமீர் கான் அவர்கள் ஹிந்தி சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிகே, தங்கல் திரைப்படங்கள் எடுத்துக்கலாம். தங்கல் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு தைரியசாலியாக இருக்கணும், அவரோட கரியருக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படணும், அந்த கரியருக்காக எப்படி அடம் பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து பிகே திரைப்படத்தை எடுத்துக்கலாம். பிகே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி இந்த போலீஸ் சாமியார்கள் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, கடவுளின் பேரால் எப்படி பண மோசடியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து படத்தில் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ரீசெண்டாக வெளியான திரைப்படங்களான லால் சிங் சாதா உள்ளிட்ட திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களாக இருக்கும். நம்ம அமீர் கான் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய 18 வயதிலிருந்து இப்போ அவரோட 57 வயது வரைக்கும் சினிமா துறையில் அர்ப்பணிப்பான சில விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வராரு. அவருடைய கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைக்களங்கள் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரியான புதுமையான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சினிமா துறையில் வந்து செஞ்சுட்டு வராரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஈடுபாடு காட்ட முடியாத காரணத்தினால அவர் சினிமா துறையை விட்டு விலக போகிறதா தெரிவிச்சிருக்காரு ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில். அது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய 6 படங்களுக்கு அப்புறம் நான் சினிமாவை விட்டு விலக போகிறேன், கடைசி 6 படங்கள் நடிச்சுட்டு நான் சினிமா விட்டு விலக போகிறதா தெரிவிச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் நேரம் செலவிடணும், நான் லால் சிங் சாதா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோடைய என்னுடைய திரை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னோடய குழந்தைகள் தான் என்னை வற்புறுத்தி என்னை திரை வாழ்க்கையில் ஈடுபட வச்சுருக்கிறாங்க. எனக்கு வந்து என்னோடய குடும்பத்தில் வந்து நேரம் செலவிட முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சினிமா துறையை விட்டு விலக போகிறேன். கிட்டத்தட்ட 18 வயதுலேருந்து இப்போ 57 வயது வரைக்கும் நான் சினிமா துறையில் ஈடுபட்டுட்டு வரேன். சினிமாவுக்காக கிட்டத்தட்ட 35 வருடங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேரத்தை செலவிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து சினிமாவுக்காக முழுசாக அர்ப்பணிச்சிருக்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் கூட என்னோடய குடும்பத்துக்கு நான் செலவிடாமல் சினிமா துறைக்கு தான் அதிக நேரம் வந்து செலவிட்டுருக்கிறேன். ஒரு கதைக்காக எவ்வளோ மெனக்கெடணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்காகவும் நான் நேரம் செலவிடணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவோடு இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் சினிமாவை விட்டு விலக போகிறேன். கிட்டத்தட்ட 6 படங்களும் தான் நடிக்க போகிறேன். அந்த 6 படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை மற்றும் நல்ல திரைக்கதை, அது மட்டும் இல்லாமல் நல்ல இயக்குனர், நல்ல ஒளிப்பதிவாளர், நல்ல இசையமைப்பாளரோடு இணைந்து பணியாற்றி 6 திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்து மக்களுக்கு ஒரு நல்ல திரைக்கதையும் நல்ல கதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நான் புதுமையான விஷயங்களை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவில் என்னை விட நிறைய ஜாம்பவான்கள் வந்து சினிமா துறையில் புதுமையான விஷயங்களை ஏற்கனவே ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. நான் அதுலேருந்து ஒரு அடி தான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேனே தவிர நான் எந்த ஒரு புதுமையான விஷயங்களும் பெருசாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அமீர் கான் அவர்கள் தன்னுடைய நிறைய விஷயங்களை வந்து அதில் ஷேர் பண்ணிக்கிறாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர்களுடைய திரைப்படங்கள் ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மாறுபட்ட ஒரு கருத்தோடு இருக்கும். அதே நேரத்தில் போலீஸ் சாமியார்கள் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, மக்களை முட்டாளாக்கி எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக பிகே அப்படிங்கிற திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி எக்ஸாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இடியட்ஸ் திரைப்படம் 3 Idiots அப்படிங்கிற திரைப்படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 Idiots படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நண்பன் அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமீர் கான் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு என்ன திரைப்படம் பிடிக்கும், அந்த திரைப்படம் எதனால் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.